தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் எங்களுடைய எம்எஸ்டி ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக இனிய மாலை வணக்கம். நண்பர்களே, நம்ம எல்லாருக்கும் தெரியும் வேர்ல்டு சிச்சுவேஷன் எப்போதுமே ஸ்டாக் மார்க்கெட்டை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி. இப்போது இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் பயங்கரமான சண்டை நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதை பொறுத்தில் நம்மளுக்கு வேர்ல்டில் க்ரூட் ஆயில் ரேட் அதிகமாகும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே எதிர்பார்க்கிறது தான். அதனால் நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட்டும் இன்றைக்கி பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸு, நிஃப்டி எல்லாமே நல்ல ஒரு இறக்கத்தை சந்திச்சிச்சு. ஆனாலும் நம்மளுடைய எம்எஸ்டி ஐகோர் 2.0 அந்த இண்டிகேட்டர் மூலயமா நமக்கு இன்றைக்கி நிஃப்டிலையும் செம்ம ப்ராஃபிட்டு, பேங்க் நிஃப்டிலையும் சரியான ப்ராஃபிட்டு. இப்போ மிஞ்ச இருக்கிறது க்ரூட் ஆயில் தான். ஸோ இன்றைக்கி க்ரூட் ஆயில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அதையும் இன்றைக்கி பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை முதல் முறையாக நீங்கள் பார்க்குறீங்க, இல்லை பல தடவை பார்க்குறீங்க, இருந்தாலும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்கங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. ஏதாவது உங்களுக்கு சஜஷனோ கமெண்ட்ஸோ இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு கொடுங்க. உங்களுடைய ஃபீட்பேக்கு ரொம்ப வேல்யூபிளாக நாங்கள் கன்சிடர் பண்ணுவோம். இப்போ உங்களுக்கு தெரியும் நம்ம இண்டிகேட்டர் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த இண்டிகேட்டர் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு போங்க, நேராக ஸ்க்ரால் பண்ணி இன்வைட் ஒன்லி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்முடைய எம்எஸ்டி ஐகோர் 2.0 இண்டிகேட்டர் அங்கே இருக்கும், அதை ஒரே ஒரு கிளிக் பண்ணால் போதும், அது உங்களுக்கு உங்கள் சிஸ்டமில் ஆட் ஆகிரும். அதுக்கப்புறம் நீங்கள் செய்ய வேண்டியது செட்டிங்ஸ் போங்க. இந்த இடத்துல டிஃபால்ட் செட்டிங்கில் போயிட்டு ரீசெட் செட்டிங்ஸ் கொடுத்துருங்க. க்ரூட் ஆயிலாக இருந்துச்சுன்னா உங்கள் ஸ்டாப் லாஸ் ஸ்மால் ஸ்டாப் லாஸ் வைக்கணும். அதாவது குறைந்தபட்சம் ஒரு 30 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வர மாதிரி நம்ம ஸ்டாப் லாஸ் டார்கெட்டை செட் பண்ணிக்கணும். சரி, இப்போ இண்டிகேட்டரை என்னேபிள் பண்ணுறேன். இப்போ என்னேபிள் பண்ண உடனே நமக்கு பை ஆக்டிவேட் ஆகுதா, செல் ஆக்டிவேட் ஆகுதா அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கணும். இப்போ உங்களுக்கு கிளாரிட்டிக்காக ஹையர் டைம் ஃப்ரேமில் வச்சு உங்களுக்கு காட்டுறேன். நமக்கு எந்த டைம் ஃப்ரேம் வச்சாலும் ஒரே லெவல் தான் காட்டும், உங்களுக்கு தெரியும். இப்போ நமக்கு ஹையர் டைம் ஃப்ரேம் வச்சு காட்டுறேன். நம்ம பார் ரீப்ளே பண்ணி காட்டுறேன். மார்க்கெட் ஓப்பன் ஆகுது, ஓப்பன் ஆகிட்டு எங்கே போகுது, எங்கே வருதுன்னு சொல்லி பார்ப்போம். பாருங்கள், ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ மார்க்கெட் மேலே 6015 போச்சுன்னா செல்லு, 5936 வந்துச்சுன்னா பை. பாருங்கள் என்ன இருக்குது, ஃபஸ்ட்டு 5936 தான் வந்திருக்கு லோ. நம்ம என்ட்ரி பக்காவாக 5936 தான் என்ட்ரி. இப்போ நமக்கு என்ட்ரி கிடச்ச உடனே நம்ம செய்ய வேண்டியது நேராக செட்டிங்ஸுக்கு போகணும். பையை கிடச்சிச்சின்னா செல்லை தூக்கி விட்டுறணும், செல்லு கிடச்சிச்சின்னா பையை தூக்கி விட்டுறணும். அதுக்கப்புறம் டார்கெட்டை எனேபிள் பண்ணணும். தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு எக்ஸ்ட்ரா டார்கெட்டை ஒரு 3 வரைக்கும் குறைந்தபட்சம், இல்லை 4 வரைக்கும், 5 வரைக்கும், 6 வரைக்குமோ நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ டார்கெட் தேவைப்படுதோ அவ்வளோ டார்கெட்டை நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். பை டிஃபால்ட்டாக 3 இருக்கும், தேவைப்பட்டால் நீங்கள் 3க்கு மேலே எனேபிள் பண்ணிக்கலாம். இதில் பை டார்கெட் 18 இருக்குது. ஆக்சுவலி இது 9 வரணும், மிஸ்டேக்காக இருக்குது. நான் அதை கரெக்ட் பண்ணிடுறேன். அடுத்த அப்டேட்டில் அதை கரெக்ட் பண்ணிடுறேன். சரிங்களா? அடுத்த அப்டேட்டில் உங்களுக்கு கரெக்ட் பண்ணி 9 ஆக்கி கொடுத்துட்றேன். சரி, பாருங்கள் எவ்வளோ டார்கெட் கொடுத்துருக்குன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 7ன்னு சொல்லி. இல்லை உங்களுக்கு 1:2 ரேஷியோவில் நான் பண்ணுறேன் அப்படின்னா ஸ்டாப் லாஸை குறைச்சி வச்சுட்டு டார்கெட்டை பெருசு பண்ணிடுங்க. அப்படி பெருசு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 1:2 ரேஷியோவில் உங்களுக்கு டார்கெட்டு காட்டும். நான் அதுக்காக மறுபடியும் செப்பரேட்டாக அதை ஆட் பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது 1:2 ரேஷியோ. ஸ்டாப் லாஸ் 30 பாயிண்ட்டு, டார்கெட் 60 பாயிண்ட்டு. இதே மாதிரி நீங்கள் தொடர்ச்சியாக பண்ணிட்டீங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ ஃபஸ்ட்டு டார்கெட்டு, செகண்ட் டார்கெட்டு, தேர்ட் டார்கெட்டு, ஃபோர்த் டார்கெட்டு கொடுத்துருச்சு. 5th டார்கெட்டு நெருங்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப 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 அதிகம். கேண்டில்ஸ் மேல் நோக்கி தான் போயிட்டுருக்கு. அப்போது நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. இது தாங்க நம்மளுடைய ட்ரேடிங் மெத்தடாலஜி. ரொம்ப 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 சிம்பிளான மெத்தடு, ரொம்ப அக்யூரேட்டான மெத்தடு. ஓகேங்களா? நீங்கள் பயனடையணும், ஷேர் மார்க்கெட்டில் சம்பாதிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த டூல் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவ் டூலாகவே இருக்கும். நீங்கள் ஏற்கனவே மார்க்கெட்டில் இருப்பீங்க, இல்லை புதுசாக இருப்பீங்க, ஒரு சேலரி மாதிரி உங்களுக்கு இன்கம் வேணும் அப்படின்னா இந்த டூலை லைஃப் டைம் வேலிடிட்டியோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஒவ்வொரு நாளும் ப்ராஃபிட் எடுங்க, மந்த்லி ஒரு சேலரி மாதிரி எடுங்க. உங்களுடைய அனைத்து நாட்களும் லாபம் தரக்கூடிய ட்ரேடிங் நாட்களாக மாறுவதற்கு எங்களுடைய எம்எஸ்டி ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி.